ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான ஒரு வீடியோ இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் நட்டு கீழே அந்தாண்ட வேறு பக்கம் இருந்த கத்திரி செடியும் இதில் எடுத்துகிட்டு வந்து நட்டுட்டேன். இது இந்த உடஞ்சதும் இதில் போட்டு நட்டு விட்டுட்டேன். எல்லாம் நல்லா தழைஞ்சி வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், அது வரைக்கும் போயிடுச்சு. இப்போது காய் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வைக்கட்டும், அதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், முள்ளங்கி செடி நட்டுருக்கேன். இதில் மாடி தோட்டத்தில் முள்ளங்கி, அப்புறமா ஒரு வெண்டைக்காய் செடி, இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தழைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதில் நட்டு எடுத்து வேறு பாட்லேயே எடுத்து வச்சுருக்கேன். அதையெல்லாமும் காட்டுறேன் பாருங்கள். இந்த பட்டத்தில் நீங்கள் எல்லா செடியும் நட்டிங்கன்னா எல்லாமே நல்லா வரும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடுங்க. கொஞ்சம் எனக்கு டைம் இல்லாத இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னென்ன உரம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்போ தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அது போல் செய்யுங்க. இதில் நட்டு வேறு ஒரு பாட்டில் செடியாக இந்த மாதிரி இருக்கிறது, இது மாதிரி இருக்கா, இதை எடுத்து அடுத்த பாட்டில் வச்சு நம்ம நடலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்படி மண்ணோடு வாரி, இது இருக்குது பாருங்களா, இந்த மண்ணை வாரி இது இருக்குது இல்லைங்களா, இந்த பாட்டில் வைக்கணும். அது எப்படின்னா, வேரோடு எடுத்து வச்சா வராது. செடி வேர் பிடுங்கி வைக்கக்கூடாது. மண்ணோடு இந்த மாதிரி கொஞ்சம் மண்ணோடு எடுத்து இப்படி வைங்க. இப்படி வச்சு மண் போட்டுடுங்க. மண் போட்டுட்டிங்கன்னா செடி நல்லா தழைஞ்சி வரும். இப்போ தண்ணி ஊற்றிடுங்க. இப்படி இது மாதிரி வச்சு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் செடி நல்லா வரும். இது மொத்தம் ஒரே ஒன்றுத்துலேயே விடக்கூடாது. எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா சரியாக வராது. இது முள்ளங்கி, இதுலேயே நான் எல்லா செடியும் போட்டு வச்சுருந்தேன். இன்னொரு வச்சு இது மாதிரி மாற்றி வச்சு நல்லா வர்றதை உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இருக்கு பாருங்கள், இதையும் இந்த மாதிரி தான் மாற்றி வச்சேன். நல்லா தழைஞ்சி இது வருது பாருங்கள். இது வந்துட்டுருக்கு பாருங்கள். இது கொத்தவரங்காய் செடி. இது காலையில் தான் இதெல்லாம் மாற்றி வச்சேன். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இது கொத்தவரங்காய் செடி, இது மிளகா செடி. இதுலேயே எல்லாம் நட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய பாட்டு தேவை கிடையாது. இது மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் வச்சே நீங்கள் நட்டுக்கலாம். இதில் இந்த வாட்டர் டேப்பில் பெருசாக 2 லிட்டரு இதில் மிளகா செடி நட்டு வச்சுட்டேன் நான். இப்படி நடுங்க. இதுலேயும் இந்த மாதிரி மண்ணோடு வாரி இதை வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா வரும். எல்லா செடியும் நல்லா வரும். இது போல் நடுங்க. இங்கேயும் வச்சுருக்கேன், இதுலேயும் வச்சுருக்கேன். இது வச்சுருக்கேன் பாருங்கள். இனிமேல் அது தழைஞ்சி வரும். அந்த பிறகு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கள், இன்னும் நல்லா அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இன்னமும் பூத்துட்ருக்கு இந்த முல்லைச்செடி, முல்லைப்பூ பாருங்கள். நல்லா பிஞ்சு விட்ருக்கு. நம்ம முருங்கைக்காய் நல்லா தழையாகவும் இருக்குது, பூவும் இருக்குது. நிறைய பேருக்கு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா, எந்த ஃப்ரெண்ட்ஸுங்க யார் கேட்டாலும் காசுலாம் எதையும் வாங்குறதில்ல. காசு கொடுத்தாலும் வாங்குறதில்ல. பச்சை பொருள் கொடுத்தா பாவம் தீருன்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு முருங்கைக்காவும் வந்திருக்கு. எங்கள் தேவைக்கு போக நிறைய வந்திருக்கு. கீழே பாருங்கள், அது ஒரு முருங்கைக்காய் செடி இலை உடஞ்சி வீழ்ந்துடுச்சு. பெருசாக தாங்காமல் உடஞ்சி வீழ்ந்துச்சு. அதை எடுக்கவே இல்லை. அது உள்ளே நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சு. அதை எதையுமே எடுக்காமே விட்டுட்டேன். என்னால் முடியவே இல்லை போயிட்டு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால் அதையும் எடுக்காமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் செய்யுங்க. இது போல் செடிங்க பாருங்கள். எல்லா செடியும் இன்னும் நல்லா அழகாக தழைஞ்சி வருது. ஒட்டு இறக்கி வச்ச செடியும் நல்லா வருது பாருங்கள். இது போல் செடி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்.